ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஜெயிக்க வேண்டிய 3 காரியங்களை குறித்து இந்த காலையிலே தியானிப்போம். ஒரு கிறிஸ்தவன் பாவம், சுயம், உலகத்தை, இந்த 3 காரியங்களை ஜெயிக்க வேண்டும். சின், செல்ஃப் அண்ட் த வேர்ல்ட். ரோமர் 6 அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கிற பொழுது, நாம் பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டிருக்க வேண்டும். பாவத்துக்கு செத்து போனவன், பாவத்து மேலே ஒரு வெறுப்பு, பாவத்தை விட்டுவிட்டவன் என்று இது பொருளாகிறது. அந்த பாவம் செய்கிறவன் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறான். The sin nature is died with Christ. கிறிஸ்துவோடு அந்த பாவ சோபம் சிலுவையிலே அடிக்கப்பட்டிருக்கிறது. 2வது சுயம், த செல்ஃப். நான் தான் எல்லாமே, என்னை பற்றி இதுதான் எல்லாமே என்று சொல்லி, எனக்குரியது, என் விருப்பம், என்னுடைய வழி, என்னுடைய யோசனைகள் என்று சொல்லிக்கொண்டே போய் கொண்டிருக்கலாம். மாமிச சிந்தை. நம்ம அந்த மாமிசத்துக்குள்ளே யோசித்து சுயமாக யோசித்து நம்முடைய விருப்பம், என் ஆசை, என்னுடைய வாஞ்சைகள், நான் சொல்லுகிறபடி தான் மற்றவர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற அந்த சுயமான அடிமைத்தனம் கட்டிலிருந்து ஒரு மனிதன் விடுவிக்கப்பட வேண்டும். மாமிச சிந்தை மரணம் என்று ரோமர் 8:6 வாசிக்கிறோம். ஒன்று பாவத்தை விட்டவன், ஒன்று சுயத்துக்கு செத்தவன். பவுல் சொன்னார், இப்போ நான் இல்லை, சுயம் எல்லாம் செத்து போயிருச்சு, எனக்குள்ள கிறிஸ்துவே இருக்கிறார். பாவத்துக்கு செத்தவன், சுயத்தை விட்டவன், சுயத்தை மறுதளித்தவன், சுய புத்தியை விட்டுவிடவர்கள். அடுத்தது உலகத்தை ஜெயிக்க வேண்டும். பாவம், சுயத்தை விட்டவர்கள் தான் 3வது படிக்கு போக முடியும். இயேசு சொன்னார் 1 யோவானிலே 5:4, தேவனால் பிறப்பதெல்லாம், இது 2ஐயும் விட்டவன் தான், பாவத்தையும் சுயத்தையும் விட்டவன் தான் அவன் பிறக்கிற ஒரு கண்டிஷனுக்கு வரான், ஜெயிக்கிற ஒரு கண்டிஷனுக்கு வருகிறான். தேவனாலே பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். யாரெல்லாம் பாவத்தில் ஒன்றும் இல்லை, பரிசுத்தம் தான், நீதி தான், தேவன் தான் என்று சொல்லியும், தேவன் தான் எல்லாமே, ஐ எம் ஆல் ஃபார் ஜீசஸ், இயேசு மட்டுமே. ஐ ஹவ் நோ ஐடென்டிட்டி ஆன் மை செல்ஃப், பட் ஐ ஹாவ் ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட் அலோன். அவங்க மட்டும்தான் இந்த உலகத்தையும் ஜெயிக்க முடியும். பாவம், சுயம், இந்த உலகம்னா உலகத்தில் எவ்வளவோ இருக்கிறது. உலகத்தின் ஆசை, உலகத்தின் பெருமை, இச்சைகள், அடிமைத்தனம், உலக வேஷங்கள் எல்லாத்தையும் விட்டவங்க தான் தேவனுக்கு பிரியமான ஒரு பிள்ளையாய் இந்த உலகத்தில் வாழ முடியும். இன்றைக்கு அநேக கிறிஸ்துவமார்கள் 2 1 அல்லது 3 அடிமைப்பட்டவர்களாகவே வாழுகிறார்கள். தேவனுடைய வாஞ்சை என்ன தெரியுமா? இதை 3 ஜெயித்து 100% அது மேலே ஆளுகை செய்து தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ தேவன் நம்மை அழைக்கிறார். நாம் செபிக்கலாம். பரிசுத்தமான பிதாவே, எங்களுக்கு மாதிரியை வைத்து போனீர். இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது நீர் பாவம் இல்லாதவராய் வாழ்ந்தீர். பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்லி தேவனுடைய சித்தத்தையே நிறைவேற்ற வந்தீரே. இந்த உலகத்தை நீர் ஜெயித்தீரே. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி எங்களுக்கு மாதிரியை வைத்து போனீரே. உமக்கு நன்றி. நம்முடைய பிள்ளைகளாகி நாங்களும் கூட பாவத்திலோ சுயத்திலோ உலகத்துக்கு அடிமையாய் வாழ்ந்து பெரிதான இரட்சிப்பை இழந்து போகாமல் உடைய கிருபைகளை உதாசீனப்படுத்தாமல் இருக்க கிருபை செய்யும். எங்களை ஆசீர்வதியும். உடைய பாதத்திலே ஒவ்வொருவரையும் சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.